மதுரை மாவட்டம் மேலூர் அருகே நடைபெற்ற மஞ்சு விரட்டு போட்டியின் போது 2 பேர் உயிரிழந்த நிகழ்வு சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. உரங்காட்டான்பட்டியில் நடைபெற்ற மஞ்சு விரட்டு போட்டியில் 300க்கும் மேற்பட்ட காளைகள் அவிழ்த்துவிடப்பட்டன. இதில் ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த வைரமுத்து என்பவர் குளத்தில் தவறிவிடவிருந்த தனது காளையை காப்பாற்ற முயன்றபோது குளத்தில் விழுந்து உயிரிழந்தார். இதேபோன்று போட்டியை காண வந்த சிவகங்கை மாவட்டம் கன்னிமார்பட்டியைச் சேர்ந்த 54 வயதான கோவிந்தசாமி வயிற்றில் மாடு முட்டி உயிரிழந்தார். பைக் டாக்ஸிகளுக்கு அனுமதி வழங்க கோரிய பொதுநல மனு தொடர்பாக அரசின் நிலைப்பாடு என்ன என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியுள்ளது. நவீன்குமார் என்பவர் தாக்கல் செய்த மனுவில் பைக் டாக்ஸிகளை முறைப்படுத்த சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியிருந்தார். இதை விசாரித்த நீதிமன்றம் போக்குவரத்து நெரிசலை குறைக்க உதவும் இந்த சேவை குறித்து தமிழக அரசின் நிலைப்பாடு என்ன என்பது குறித்து மாநில போக்குவரத்து ஆணையர் மற்றும் மத்திய சாலை போக்குவரத்து துறை செயலாளர் ஆகியோர் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டது. சிவகங்கை மாவட்டம் குட்டையன்பட்டியில் உள்ள கிச்சந்தி கண்மாயில் மீன்பிடி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கானோர் குடும்பத்துடன் பங்கேற்றனர். வலை, கச்சா, அரிவலை, கொசுவலை உள்ளிட்டவற்றை கொண்டு கட்லா, பொட்டலா, ரோகு, கெண்டை உள்ளிட்ட வகையிலான மீன்களை பிடித்தனர். கரூரில் பசுபதீஸ்வரர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளி வளாகத்தை மாணவிகள் ஒருங்கிணைந்து சுத்தம் செய்த வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. பள்ளி வளாகத்தை கூட்டி பெருக்கிய மாணவிகள் சித்தால் வேலையிலும் ஈடுபட்டனர். இந்த விவகாரத்தில் தலைமை ஆசிரியர் மற்றும் சம்பந்தப்பட்ட ஆசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாணவிகளின் பெற்றோர் கோரிக்கை விடுத்துள்ளனர். திமுக எதிர்ப்பில் உறுதியாக இருந்து எடப்பாடி பழனிசாமியின் தலைமையை ஏற்று தங்களது கூட்டணிக்கு வந்தால் விஜயை வரவேற்போம் என முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி காஞ்சிபுரத்தில் தெரிவித்தார். யார் வந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் எங்களுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடி திமுகவை எதிர்க்க வேண்டும் என்ற ஒற்றை இலக்கோடு ஒற்றை லட்சியத்தோடு அண்ணா திமுகவுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடியார் தலைமையேற்று மோடியினுடைய தலைமையேற்று வரக்கூடியவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் தான் என்டிஏ கூட்டணி இருக்கிறது. வரக்கூடியவர்கள் திமுக எதிர்ப்பொருளாக உண்மையாக எதிர்ப்பொருளாக இருக்க வேண்டும். சென்னை மதுரவாயில் தாம்பரம் புறவழிச்சாலையில் அதிவேகமாக வந்த கார் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் பேருந்திற்காக காத்திருந்தவர்கள் மீது மோதியது. மேலும் அருகில் நின்றிருந்த 3 ஆட்டோக்கள் மற்றும் 4 இருசக்கர வாகனங்களிலும் கார் மோதியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதில் 5 பேர் காயமடைந்து தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். காரை ஓட்டி வந்த பாடியைச் சேர்ந்த பல் மருத்துவர் தீபக்கை பொதுமக்கள் தாக்கிய நிலையில் அவரை காவல்துறையினர் மீட்டு விசாரணை மேற்கொண்டுள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் காலமுறை ஊதியம் உட்பட 3 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி 3வது நாளாக வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்ட 500க்கும் மேற்பட்ட அரசு பூங்கா தொழிலாளர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் உதகை அரசு தாவரவியல் பூங்காவிற்குள் சுற்றுலா பயணிகள் செல்ல முடியாமல் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. போராட்டத்தை கைவிட மறுத்த பெண்கள் உள்ளிட்ட 300க்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் கைது செய்தனர். திருவாரூர் மாவட்டத்தில் 1000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய நில அளவைத்துறை உதவி ஆய்வாளருக்கு 4 ஆண்டு சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2014ஆம் ஆண்டு பட்டா மாறுதல் செய்ய 1000 ரூபாய் லஞ்சம் பெற்றபோது மன்னார்குடி நில அளவைத்துறை உதவி ஆய்வாளர் செல்வராஜன் கைது செய்யப்பட்டார். திருவாரூர் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் குற்றம் நிரூபிக்கப்பட்டதால் செல்வராஜனுக்கு 4 ஆண்டு சிறை தண்டனையும் 10,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது. மயிலாடுதுறை அருகே செய்வினை அகற்றுவதாக கூறி பெண்ணிடமிருந்து 5 சவரன் தங்க நகைகளை மோசடி செய்து பறித்த நபர் பிடிபட்டார். படையக்கூடலூர் வடக்கு காலனி தெருவில் குறி சொல்பவர் போல் வேடமிட்டு சென்ற சுதாகர் கண்ணகி என்பவரிடம் வீட்டில் செய்வினை இருப்பதாக கூறி பயமுறுத்தியுள்ளார். பின்னர் அருகில் உள்ள கோயிலில் பூஜை செய்ய வேண்டும் என கூறி அவர் அணிந்திருந்த தாலி சங்கிலி மற்றும் மோதிரத்தை வாங்கி கொண்டு தப்பினார். புகாரின் பேரில் விசாரணை நடத்திய காவல்துறையினர் மேல்மருவத்தூரில் சுதாகரை கைது செய்து நகைகளை பறிமுதல் செய்தனர். பதவி உயர்வு வழங்க மறுப்பதாக பொள்ளாச்சி நெடுஞ்சாலைத்துறை கோட்ட பொறியாளரை கண்டித்து சாலை பணியாளர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பொள்ளாச்சி கோவை சாலையில் உள்ள நெடுஞ்சாலைத்துறை கோட்ட பொறியாளர் அலுவலகத்தில் போராட்டம் நடைபெற்றது. தகுதி வாய்ந்த சாலை பணியாளர்களுக்கு 2ஆம் நிலை சாலை ஆய்வாளர் பதவி, அலுவலக உதவியாளர் மற்றும் இரவு காவலராக பணி வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. ஓசூர் அருகே தனியார் தொழிற்சாலையில் காவலாளிகளை தாக்கி துப்பாக்கி மற்றும் விலை உயர்ந்த பொருட்களை கொள்ளையடித்த வழக்கில் 3 பேர் கைது செய்யப்பட்டனர். உத்தரப்பள்ளி அருகே உள்ள தொழிற்சாலையில் காவலாளிகளை கட்டி போட்டு காப்பர், துப்பாக்கி மற்றும் குண்டுகளை கொள்ளையடித்து சென்றனர். இந்நிலையில் வாகன சோதனையின் போது தங்கவேல், மாணிக்கம், முனிராஜ் ஆகிய 3வரிடம் சந்தேகத்தின் பேரில் தீவிர விசாரணை மேற்கொண்டதில் அவர்கள் கொள்ளையில் ஈடுபட்டது உறுதியானது. இதையடுத்து அவர்களிடமிருந்து கார், பைக், துப்பாக்கி மற்றும் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. பழனியில் உழவர் சந்தை பகுதியில் திடீரென வெறிபிடித்த திருநாய் நடைபயிற்சி மேற்கொண்டவர்கள் மற்றும் பொதுமக்களை விரட்டி கடித்தது. உழவர் சந்தை சாலையிலிருந்து ரணகாளி அம்மன் கோயில் வரை கண்ணில் பட்டவர்களை திருநாய் கடித்து குதறியது. ஒரு பெண், காவலர் உட்பட மொத்தம் 7 பேர் காயமடைந்தனர். அவர்கள் பழனி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். திருநாய்களை கட்டுப்படுத்த நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு டாஸ்மாக் அனைத்து தொழிற்சங்க கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் தர்ணா போராட்டம் நடைபெற்றது. மது உற்பத்தி நிறுவனங்களே மது பாட்டில்களில் EBC ஸ்டிக்கர்கள் ஒட்ட வேண்டும், தனியார் முகமைகள் மூலம் காலி மது பாட்டில்கள் சேகரிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன.